கிரந்தம், லட்சம் கிரந்தம். இந்த கிரந்தத்தை வியாசாச்சாரியால் பண்ணினாள். அவர் மனசுலயே இந்த தர்மங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இத ஸ்லோக ரூபேன நாம் சொன்னா எழுதணுமே, இது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே நினைச்சாள். நினைச்ச உடனே பிரம்மதேவன் அங்கிருந்து பிரம்மலோகத்திலிருந்து வியாசாசிரமத்துக்கு வந்தாள். வந்ததே நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சாள். உங்க மனசுல இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தெரியும், இதை எழுதுறதுக்கு கணபதியை ஸ்மரியுங்கோ, விநாயக பிரசாதம் தான் இதுக்கு வேணும், மகாகணபதி பிரசாதம். மகாகணபதியினுடைய அனுகிரகம் இருந்தா சகல காரியமும் சித்திக்கும். அவன் ஒரு ரயில் முதற்கொண்டு தாமசிச்சு வரும்னு சுமுகச்சீகதந்தா சொல்லிவிட்டா. நாம் 6 மணி வண்டிக்கு 6:05 பரப்படுவோம், நமக்காக அது 6:45 வரும்னு என்ன வண்டி. சுமுகச்சீகதந்தாங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படி கணபதியை தியானம் பண்ணி பரம்பிட்டுட்டா. அவருக்கு விக்னாத்ரி ஹந்திரின்னு பேரு அந்த அந்த மூர்த்திக்கு. அப்படிப்பட்ட மூர்த்தி மகாகணபதி. கணபதியை நினைன்னா உடனே தஸ்மாரஹேரம்பம் சத்யவதி சுதா ஸ்மிருதமாத்ரோ கணேசான பக்தசிந்தித பூரகா. சுவாமி உடனே பக்தாளுடைய அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ற கணபதி வந்துட்டாளான்னு நினைச்ச உடனே வியாசாஷ்டமத்துக்கு பூஜை பண்ணினாள். பாரதம் உள்ள தர்மங்கள் ஓடிட்டு இருக்கு, அதை நான் சொல்ல போறேன், ஸ்லோக ரூபேன நீங்க எழுதணுமே நாள். இந்த பேனானா வச்சிருந்து எழுதினா எல்லாம் ஒடிஞ்சு போயிடும். என் தந்தத்தை எடுத்துட்டு மகாமேரு பர்வத்தத்துல எழுதி போறேன்னுட்டாள். அப்படி இதை போய் ஜெய்மினி பாரதத்துல அப்படி சொல்லியிருக்காள். மகாமேருவிலே தன் தந்தத்தினாலேயே கணபதி எழுதினாளாம் வியாசர் சொல்லி. அப்போ நான் சொல்லிட்டே இருக்கிற போது நீ கொஞ்சம் கூட தாமசிக்காம ஒருவருன்னு எழுதிட்டு இருக்கணும்னா இல்ல. சில பையனால லெட்டர் எழுத சொல்லிவிட்டா 11/7/66 சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க 11. இப்படி 3-4 தடவை கேட்பான். இது என்ன சாஸ்திரமா, விஷ்ணு சாஸ்திரமா, திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இப்படி இல்லாம கேட்டுன்றப்ப அவனோட லெட்டர் எழுதி சாத்தியமே படாது. அப்படி திருப்பி திருப்பி ஒன்னையும் கேட்பான்னு உபய குஷலோபரியா 5-6 தடவை கேட்டுருந்தானே. இது என்னமே சொல்லிட்டு இருக்க முடியுமோ? நான் சொல்லிட்டே இருப்பேன் மதுபுதுன்னு நீ எழுதணுமே. அவர் சொன்னார், நான் எழுதுறதுக்கு நீ சமாச்சாரம் யோசிச்சிருந்தாக்க நான் எழுத மாட்டேன். கணபதி வியாசர் பார்த்தார், ஆஹான்னு ஒப்புத்துக்கிட்டார். ஒரு வார்த்தை சொன்னாரப்போ வியாசர், ஒரு விஷயம் நீர் புரிஞ்சுக்கணும்னார் கணபதியை. என்னன்னா, நான் சொல்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீர் மனசுக்கு வாங்கிட்டு எழுதணும், மனசுக்கு வாங்காம எழுதப்படாதுன்னார். ஆஹான்னார். அதுக்காக இவர் என்ன பண்ணினார் வியாசர், கிரந்த கிரந்திம் ததா சக்ரே குதூஹலாது. அப்படி கிரந்த கிரந்தி போட்டாராம், முடிச்சு போட்டாராம். வியாசர் முடிச்சுன்னு சொல்றது பாரதத்துல. அதுக்கு அர்த்தமே ஆகாது இந்த ஸ்லோகத்துக்கு. இப்பவும் 8 ஸ்லோக சஹஸ்ராணி 8 ஸ்லோக சதானிச்சா 8800 ஸ்லோகம் வியாச கிரந்தின்னு பேரு. அத புது மாதிரி இருக்கும். அத அர்த்தம் கணபதி கொஞ்சம் யோசிப்பறான். அவர் யோசிக்கிற சமயத்துல இவர் ஸ்லோகங்களை மனசுல யோசிச்சு வச்சுப்பறான். இப்படி அவரை பண்ணி இப்போ ஒருத்தருக்கும் வியாக்கியானத்தையே புரியல. என்ன இங்கிலீஷ்ல நல்லா எழுதியிருக்காங்க மகாபாரதத்துக்கு வியாக்கியானம் இங்கிலீஷ்ல. இது வியாச கிரந்தி இங்கிலீஷ்லயே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கிடையாது, இது வியாச கிரந்தி. வியாச கிரந்தின்னா அர்த்தம் கிடையாது, அர்த்தம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி எழுதிவிட்டான். அது மாதிரி பல ஸ்லோகங்கள் இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு எழுதின கிரந்தம்